இந்த அஞ்சலிக்கு இப்போ எவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைச்சது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இந்த ஒரு சான்ஸ் மூலியமா இவ ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா திருந்தி, மறுபடியும் கார்த்திக் கூட ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்திருந்தா அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இந்த இடத்துல உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. அஞ்சலி பின்னாடி இந்த பைரவியும் இருந்துகிட்டு செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும், இப்போ அந்த டாக்டர் இருந்துட்டு பணத்த வாங்கிட்டு, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது விஷம் குடிச்சா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இலக்கியாவும் கௌதமும் இருந்துட்டு இப்போ அஞ்சலியா உண்டு இல்லைன்னு பண்றாங்க. அதுவும் அஞ்சலிய பார்க்கறதுக்காக அடுத்ததா போகும்போது அஞ்சலி வந்து போயினா ஐயோ எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குது என்னால சுத்தமா முடியல இலக்கியா என்ன கார்த்திக் கூட சேர்த்து வச்சிரு நான் சாகறதுக்குள்ள வந்து போயினா கார்த்திக் கூட நான் சேர்ந்துடணும் நான் எவ்வளவோ தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும் நான் திருந்தி வாழும்போது கார்த்திக் என் கூட இப்போ இல்ல அப்படி இப்படின்ற வந்து சொல்லி அவளும் வந்து போயினா பயங்கரமான டைலாக் எல்லாமே விட்டுட்டு இருக்கா. அந்த ஒரு டைம்ல தான் நம்ம இலக்கியா பயங்கர கோவப்பட்டு இப்போ அவரோட காதை பிடிச்சி திருக ஆரம்பிச்சாங்க. இன்னும் எவ்வளவு டிராமா போடுவ நீ அப்படின்ற மாதிரி பயங்கர கோவத்தோட வந்து அஞ்சலியே கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி என்ன விழாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம இலக்கியா இருந்துட்டு அதாவது கொஞ்சம் வந்து அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. அதாவது இத்தனை நாளா வந்து அவங்களுக்கு டவுட் வராம இருந்ததுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து டவுட் வந்துருச்சு. அஞ்சலி வந்து இந்த சிக்கன் சாப்பிட்டது அடுத்ததா வந்து அவங்க அம்மா சொன்ன பொய்யில இருந்து அடுத்ததா வந்து வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க வந்து பல விஷயங்கள் நடந்து அந்த விஷத்தை வந்து குடிச்சது அவ வந்து இல்லவே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஈஸியா வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கு ஆரம்பத்துல டவுட் மட்டும் தான் இருந்துச்சு. எப்போ வந்து இந்த டாக்டர் வந்து இப்படி பணத்தை வாங்கிட்டு இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்பவே வந்து எல்லா உண்மையுமே தெரிய வந்துருச்சு. ஒரு பக்கம் இலக்கியாவும் கௌதம் வந்துட்டு நம்ம இவ்வளோ முட்டாளா இருந்திருக்கோம் அது மட்டும் இல்லாம அஞ்சலி திருந்திட்டான்னு சொல்லிட்டு நம்ம நம்பினது தான் வந்து நம்ம செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அஞ்சலி இப்போ இல்லை எப்பவுமே திருந்த மாட்டா. நான் என் மாமாவுக்காக வந்து பார்த்துட்டு இப்போ அஞ்சலியை மறுபடியும் வந்து கார்த்திக் கூட சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு அஞ்சலியை முதல்ல வந்து கார்த்திக் கிட்ட இருந்து பிரிக்கிறது தான் நம்மளோட முதல் வேலையா இருக்கணும். ஏன்னா அஞ்சலி எப்பவுமே திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்துதான் அந்த டாக்டரையும் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் டாக்டர் வந்துட்டு அப்ரூவராகவே மாறிடுறாங்க. அதே சமயம் இப்போ நேரா போயிட்டு அஞ்சலியை பார்க்கறதுக்காக போகும்போது அஞ்சலிக்கு வந்து இப்போ டிஸ்சார்ஜ். ஏன்னா அவ வந்து இப்போ விஷம் குடிச்சு சாகிற நிலைமைக்கு போய் அதுக்கப்புறம் வந்து மீண்டு வந்திருக்கா இல்லையா. அதுவும் சாப்பாடுலாம் வந்து சிக்கனு அதுவும் அந்த காரமான ஐட்டம்ஸே வந்து அவ சாப்பிட்டது கிடையாது. அது ரொம்ப வந்து அப்படியே ஆக்டிங்கை வந்து அள்ளி கொட்ட ஆரம்பிச்சா அஞ்சலி என்கிட்டயே உன்னோட வேலையை காட்டிட்டல நீயே என்ன பண்ண போற மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிதான் காதை பிடிச்சிட்டு இருக்காங்க. அது உண்மையிலேவா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு இமேஜினேஷன் தான் வந்து அங்க நடக்குது. உன்னெல்லாம் வந்து இப்படி வந்து இது பண்ணக்கூடாது கார்த்திக் கூட சேர்த்து வைக்கிறதுன்னு சொன்னேன் கடைசியில் என்ன நடக்குதுன்னு பாரு உனக்கு சரியான பல்பை கொடுக்குறேன் அப்படின்ற வந்து இலக்கிய சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.